சூட்சமம் சொல்ல முடியாத அளவுக்கு இங்கே சூட்சமங்கள் ரொம்ப நிறையா நடக்கும். தெய்வீக நிகழ்வுகள், தேவ ரகசியங்கள்லாம் இங்கே இந்த சபையில் ஏன்னா மொத்தம் பிரபஞ்சமே இங்கே குழுமையில், இந்த பூஜைக்கு குழுமையில் அப்போ இதுதான் நடக்கும். ஒரு கல்யாண வீட்டத்தில் ஒரு கூட்டம் நடந்தாலே எத்தனை பேர் என்ன செஞ்சுட்டு போனாங்க, என்னென்ன விஷயங்கள், எவ்வளோ மொய் செஞ்சாங்க, எவ்வளோ விஷயங்கள், என்னென்ன சாப்பாடு எப்படி இருந்தது, அது இதுன்னு ரொம்ப விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மாதத்துக்கு பிரபஞ்சமே இந்த விழாக்கோலங்கண்ட திருக்கோலங்கண்ட திருமுருகனுக்கு நடந்த அற்புதமான திருநாள் நடக்கக்கூடிய பற்றி ஒவ்வொரு பூஜைகள்லையும் பிரபஞ்சத்தில் இருந்த ஆற்றல்கள் அனுகிரகங்களை வாங்கிட்டும் போகும், கொடுத்துட்டு போகும். இது ஒரு பரிமாணத்தில் நம்மளோட நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் அடுத்தடுத்து அகத்திய பெருமான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பரிமாணங்கள்லையும் நாராயண பெருமானோட பரிமாணம் தனியாக இருக்கும். அங்கே இவர் திருமுருகனோட அந்த நிலைகள் தனியாக இருக்கும். ஒவ்வொரு சித்தர்களோட படைகள் தனியாக இருக்கும். தேவர்கள் பட, நாயன்மார்கள், ஆழ்வார்கள்னு இங்கே எண்ணிலடங்கா கணங்கள், எண்ணிலடங்கா இறை நிகழ்வுகள் அடுக்கடுக்காக சபையாக சொல்லப்படுது. அதான் பிரபஞ்ச மகா சபைன்னு இங்கே சொல்லப்படுது. ஞானியர்களுக்கெல்லாம் ஒரு சபை, புனிதர்களுக்கெல்லாம் ஒரு சபை, யோகிகளுக்கு, மகான்களுக்கெல்லாம் அப்படி தனித்தனியாக சபை குறிக்கப்பட்டிருக்கு. புண்ணியம் செஞ்சவங்களுக்கு ஆண்டு ஆண்டு நற்சேவை செய்த, இறை சேவை செய்த, பொது சேவை செய்த, மக்கள் சேவை செய்த மன்னர்களுக்குன்னு தனிச்சபைகள்லாம் இருக்குது. இப்படி எத்தனையோ சபைகளில் நிகழக்கூடிய நிகழ்வுகள்லாம் இங்கே சொல்ல முடியாது, சொல்லி மாளாது. சிவபெருமானே சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. சபையோட அமைப்பே அவ்வளோ பெருசு. இங்கே ஒவ்வொரு பூஜை முறைகளையும் அவ்வளோ நிகழ்வுகள் நடந்தேறி வருது. இயல்பில் நமக்கு சீடர்களுக்கு இயல்பு சீடர்களை அவங்கள வச்சு இயல்பில் எப்படி சபையை வடிவமைக்கணும், சூட்சமத்தில் வடிவமைச்சு அமர்ந்துட்டாங்க. இயல்பில் எப்படி வடிவமைக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த நிகழ்வுகள், இங்கே சச்சங்க நிகழ்வுகள், அதில் சூட்சமும் ஒவ்வொரு எல்லையிலையும் போய் சூட்சமும் நடக்கும், இயல்பும் நடக்கும். அதுதான் அந்த பயணம் மேற்கொண்டு வராங்க இங்கே சித்தர்கள் தேவர்கள். இன்றைய தருணத்திலே அற்புதமான சூட்சம பெரு நிகழ்வுகள்லாம் நடந்தது. 1-2 பேருக்கு காட்சிகள் தெரியுது, மற்ற பேருக்கு தெரியலன்னு கிடையாது. அவங்க ஒவ்வொரு பரிமாணத்தில் இருந்து ஒவ்வொரு காட்சியை பார்த்துருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி, இன்னும் வருங்காலங்களில் தொடர் பயணம் மேற்கொண்டு வரையில் வீட்டில் இருந்தே காட்சியை பார்க்கலாம். காட்சி பார்க்கா நிலைகளும் கூட அவங்களுக்கு இன்னொரு பரிமாணத்தில் அனுகிரகங்கள், ஆசீர்வாதங்கள், அருள்தல் எல்லா விஷயங்களும் கொடுக்கப்பட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிவித்து, ஆனால் எல்லோரும் சரணாகதியாக இருந்தால் மட்டும்தான் எல்லாம் நிகழும். அதில் எந்த ஐயப்பாடு நிலைகளும் இல்லை. தன்னை தாழ்த்தணும், பிரபஞ்சத்தை உயர்த்தி நிற்கணும், வாங்கின இடம் எதுன்னு நமக்கு அடையாளம் தெரியணும், என்னது நமக்குள்ளே, எது நமக்குள்ளே இருக்குது, நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், வேற்று மாற்று நிலைகள், என்ன விஷயங்கள் நமக்குள்ளே இருக்குங்கிறத நம்ம கட்டாயம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். நமக்குள்ளே எவ்வளவு அடிபணிவு சரணாகதி இருக்குது, எவ்வளவு வேற்று மாற்று நிலைகள்லாம் நம்மகிட்ட மேலோங்கி நிற்கிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது நம்மளை ஆய்வுக்கு அங்காய்வு, இங்காய்வு, அகத்தாய்வு, அந்தாய்வு, இந்தாய்வுன்னு எல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. எல்லைகள் போரும், ஆலயங்கள் போரும் சேர்ந்து இங்கே இவர் இங்கே இருக்கார், இது வரவாளகர் அங்கே இருக்கார், அவர் இங்கே இருக்கார், இந்த கோயில் இத்தனை அடி நீளம், இத்தனை அடி அகலம், இத்தனை அடி உயரம், இங்கே கல் இருக்குது, தரையில் வெளிச்சம், தரையில் நிழல் விடாது, இங்கே இருந்து பார்த்தா சூரிய வெளிச்சம் எத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இங்கே விழுது அப்படிங்கிற விஷயத்திலெல்லாம் விரையப்படுத்தி உங்கள் வாழ்க்கையெல்லாம் அதில் தேய்ச்சி நீங்களும் தேஞ்சு போவதுக்கு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆலைகள், நிலைகள் என்ன, அற்புதங்கள் என்ன, அதிசயங்கள் என்ன, உயர் ஆற்றல்கள் என்ன உங்களுக்குள்ளே இருக்குது, வேற்று மாற்று நிலைகள்லாம் என்னது நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற விஷயங்களில் கவனம் செலுத்தக்கூடிய விஷயத்தான் சித்தர்கள் தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லி வச்சுருக்காங்க. நம்ம ஆய்வு பண்ணுவோம், ஆய்வுக்கு உட்படுத்துவோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாட்கள்லையும் அதிகாலை அற்புதமான பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து அற்புதமான பிரபஞ்சத்தோட தொடர்பு கொண்டு மாலை உறங்கும்போது நம்ம என்ன விஷயங்கள் செஞ்சோம், எத்தனை நன்மைகள் செஞ்சுருக்கோம், எத்தனை தீமைகள் செஞ்சுருக்கோம், தெரிஞ்சு எத்தனை நன்மைகள் செஞ்சோம், தெரியாமல் எத்தனை நன்மைகள் செஞ்சோம், தெரிஞ்சு என்ன தீமைகள் இன்றைக்கி செஞ்சுருக்கோம், தெரியாமல் எத்தனை தவறுதலான தீமைகள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு ஒரு 5 நிமிட ஆய்வு செஞ்சு அதுக்கு பிறகு அகத்தியர் நாமத்தையும் சிவமகா வாழை சித்த நாமத்தையும் சொல்லிட்டு உறங்கும் போது மரணாத்து எந்திரிக்கும் போது குற்ற உணர்வு இல்லாமல் எந்திரிக்கலாம். நல்ல விஷயங்கள் அதிகமாக செய்யறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் நமக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி இங்கே நல்ல விஷயம் எங்கெங்கேயோ சுற்றி என்னென்ன எல்லைகளோ தொட்டு என்னென்ன விஷயங்களில் பயணப்பட்டு வந்தாலும் இறை சபை உங்களுக்கு அமைதியை கொடுத்து அற்புதமான
ஒரு ஒரு ஒருங்கிணைப்பை கொடுப்பு, ஒரு மனித நேயத்தை கற்றுக் கொடுக்கு, ஒரு வரவேற்கும் நிகழ்வை மதிப்பு கொடுக்கலேன்னு சொன்னாலும் கூட உங்களை மரியாதையோட வரவேற்கு. ஏன் மதிப்பு கொடுக்கலன்னா, எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்க முடியாது வேற்று மாற்று நிலைகளுக்கெல்லாம் அப்படிங்கிற நிலையெல்லாம் அது சொல்லப்பட்டிருக்கு. உண்மையிலேயே சின்ன குழந்தைகளுக்கு கூட மதிப்பு கொடுத்து வரவேற்கக்கூடிய அற்புதமான சபை. இந்த சபைக்கு நீங்கள் புதுசாக வந்தவங்களும் சரி, வந்துக்கிட்டு இருக்கவங்களும் சரி, எல்லோரும் தொடர் பயணம் மேற்கொள்ளுங்க. இங்கே வர முடியாதவங்க வீட்டில் இருந்து பயணத்தை மேற்கொள்ளுங்க. சபை உங்கள் இடத்துக்கு வரும் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டு இருக்குது. எல்லோரும் உயர்வாக பயணப்படுங்க, உண்மையாக பயணப்படுங்க, மாய நிலைகளில் பயணிக்காதங்க, தெரியாத விஷயத்துக்குள்ளே போய் தலையை விடாதங்க, அறியாத விஷயத்துக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணாதங்க, எல்லைகள் தோறும் அலைஞ்சு ஒரு புண்ணியமும் இருக்காது. அப்படி நீங்கள் அலையில் சிவசபையோட புண்ணியத்தை சொல்லி அலைஞ்சேன்னா புண்ணியம் இருக்குது. சும்மா அங்கே போய் கும்பிட்டேன், இங்கே போய் கும்பிட்டேன், அவன் கூப்பிட்டு போனான், இவன் கூப்பிட்டு போனான், அதில் போய் குளித்தேன், இதில் போய் குளித்தேன் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் அவரை உயர்வான விஷயங்களாக சொல்லப்படலை. உனக்குள்ளே நீ ஆராயும் போது கங்கா, யமுனா, சரஸ்வதிங்கிற அற்புதமான புனித நதிகள்லாம் நூற்றுக்கணக்கான நதிகள் இருக்குது. அத்தனை நதிகளும் உனக்குள்ளே வந்து சங்கமித்து நித்தம் அந்த நதியில் குடித்த அற்புதமான நிலையை நீங்கள் பெறலாம். இது எங்கே சொல்லுதேன், எப்படி சொல்லுதேன்னு தெரில. அங்கே போல் இங்கே போலன்னு வருத்தப்பட வேண்டாம். அந்த சரித்திரம் நடந்தது, இந்த சரித்திரம் நடந்தது அப்படிங்கிற விஷயங்கள் உண்மையாக என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் அப்படி இடங்களுக்கெல்லாம் நீங்கள் தேடி அலைஞ்சு அங்கே தான் எல்லா விஷயத்தையும் பார்க்க முடியும் அப்படின்னு அலைய வேண்டாம். உங்களுக்குள்ளே தேடுங்க, உங்களுக்குள்ளே ஓடுங்க, உங்களுக்குள்ளே ஆய்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அற்புதமான நிலையை வந்து இந்த சபை வந்து சித்தர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நேராக தேவர்களோட பேசணுமா, சித்தர்கள் கூட பேசணுமா, இறை சபையை நோக்கி வாங்க. இங்கே அகத்திய பெருமான் சும்மா உட்காந்து சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்ல ரெடியாக இருக்கார் அப்படிங்கிறத சொல்லி, இன்னும் அடுத்து உங்களோட கேள்விகள், வினை சம்பந்தமான கேள்விகளை, உங்களோட இகலோகத்தில் இருக்கக்கூடிய தடை நிகழ அகற்றக்கூடிய கேள்விகளை இங்கே வந்துட்டாலே அந்த நிசைகள் நிவர்த்தி பண்ணப்படும். எதுவும் உயர் வினைகள் எதுவும் இருக்கா, சூழ்ந்திருக்கா அப்படிங்கிற விஷயத்த அகத்திய பெருமான்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். யார் கேட்க போகிறா?